நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். சட்ட போராட்டங்கள் மூலம் மேகதாது அணை கட்டுவதற்கான சதி திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். மேகதாது விவகாரம் தொடர்பாக தாவேகா அரசு தவறிழைக்கிறது. கர்நாடகா செல்லும் திட்டத்தை முதலமைச்சர் விஜய் கைவிட வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தற்போது குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். இதுகுறித்த விவரங்கள். அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் மேகதாது அணை குறித்து விவாதிக்க கர்நாடகத்தில் வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா செல்ல இருப்பதாகவும் வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்கிறார். மேகதாது சிக்கல் குறித்து பேச்சு நடத்த தமிழக அரசு ஒப்புக்கொண்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது, இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது, காவிரி நமது உரிமை, அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம். கர்நாடகாவில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி மேகதாது அணை தொடர்பாக நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டு அம்மாநில முதல்வர் டி.கே. சிவகுமாரிடம் பேச உள்ளார் என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கர்நாடகத்தில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெற உள்ள கூட்டத்தை ஏற்பாடு செய்வது யார், மத்திய அரசா கர்நாடக அரசா என்பது குறித்து எந்த விவரமும் தெரியவில்லை. ஆனால் மேகதாது குறித்து பேச்சு நடத்த முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கர்நாடக அதிகாரிகள் மின்னஞ்சல் வாயிலாக அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் என்று நேற்று ஊடகங்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் பார்த்தால் கர்நாடக அரசின் அழைப்பை ஏற்றுதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அம்மாநிலத்திற்கு பேச்சுவார்த்தை நடத்த செல்வதாக தோன்றுகிறது. இது மிகவும் தவறு. பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் மீண்டும் கூறி வருவது என்னவென்றால், காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவது என்பது தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகத்திற்கும் இடையிலான பிரச்சனை அல்ல, அது கர்நாடக அரசின் ஒரு சார்பான கோரிக்கை மட்டும்தான். அது குறித்து அந்த மாநில அரசுடன் நாம் எந்த பேச்சுவார்த்தைகளும் நடத்த தேவையில்லை என்பதுதான். மேகதாது அணை குறித்து கர்நாடக அரசுடன் நாம் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது இருதரப்பு பிரச்சனையாக ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று பொருளாகிவிடும். அதன் பின்னர் மேகதாது அணை கட்டக்கூடாது என்பது தீர்வாக இருக்காது. மாறாக மேகதாது அணையின் கொள்ளளவு எவ்வளவு, டிஎம்சிஏ இருக்க வேண்டும், அந்த அணையிலிருந்து தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்து விடுவதற்கான நடைமுறைகள் என்னென்ன என்பதுதான் தீர்வாக இருக்கும். இது காவிரியில் தமிழ்நாட்டுக்கு உரிய உரிமைகளை மொத்தமாக கர்நாடகத்திற்கு தாரை வாய்ப்பதற்கு ஒப்பானது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் மேகதாது போன்ற சர்ச்சைக்குரிய விவகாரங்களில் தமிழக அரசு தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அதில் சம்பந்தப்பட்ட உழவர் அமைப்புகள், அரசியல் கட்சி போன்றவற்றுடன் ஆலோசனை நடத்திய பிறகுதான் நிலைப்பாட்டை தீர்மானிக்க வேண்டும். மேகதாது சிக்கல் குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக பல வாரங்களாக வலியுறுத்தி வரும் நிலையில் அதை ஏற்காத அரசு கர்நாடக அரசுடன் பேசும் முடிவை தன்னிச்சையாக எடுத்திருப்பது விவகாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே மேகதாது அணை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கர்நாடகத்திற்கு செல்லும் முடிவை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கைவிட வேண்டும். மாறாக சட்ட போராட்டங்களின் மூலமாக மேகதாது அணை கட்டுவதற்கான சதி திட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அந்த அறிக்கையின் வாயிலாக அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.